தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் கனமழையால் கலவரக்காடாக காட்சியளிக்கிறது. சென்னையில் மழை பாதிப்பு பெரிதாக இல்லை என்றாலும் கடலோர பகுதிகளிலும் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெஞ்சல் புயலும் மழையும் கோர தாண்டவம் ஆடியுள்ளது. இதில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. இதனை அடுத்து தமிழக அரசும் அரசியல் தலைவர்களும் களத்தில் இறங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதோடு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு நிவாரணமும் வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலில் ட்விட்டரில் கருத்து சொல்லிவிட்டு தனது கடைசி படமான தளபதி 69 பிஸியாக இருந்துள்ளார். அவரது கட்சி தொண்டர்களோ தலைவர் எப்படியும் களத்தில் இறங்கி மக்களை சந்திப்பார் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருந்தனர். ஆனால் அவரோ இருந்த இடத்தில் இருந்தபடி பாதிக்கப்பட்ட மக்களை வரவழைத்து நிவாரணம் வழங்கியுள்ளார். அதாவது புயலால் பாதிக்கப்பட்ட டிபி சத்திரம் மக்களை பேருந்தில் ஏற்றி தனது பழையூர் அலுவலகத்திற்கு வரவைத்த விஜய் அவர்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களை நிவாரணமாக வழங்கியுள்ளார். அரசியல் கட்சி தொடங்கியது முதலே வெறும் அறிக்கைகள் மட்டுமே வெளியிட்டு வந்த விஜய் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு பின்னர் அதிரடி காட்டுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் மாநாடு முடிந்து 1 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் மக்களுக்கான அரசியல் தலைவராக இல்லாமல் சொகுசு அரசியல் செய்து கொண்டிருப்பதாக விஜய் மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. களத்திற்கு நேரடியாக சென்றால் மட்டுமே பாதிப்பு என்னவென்று தெரியும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் வரவழைப்பது எல்லாம் மன்னர்கள் காலத்தில் கூட கிடையாது என்று அரசியல் விமர்சகர்கள் வெளுத்து வாங்கியுள்ளனர். அதேபோல் தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்க நேரில் செல்வாரா அல்லது அதற்கும் படையூர் ஆபீஸில் இருந்தே வீடியோ வெளியிடுவாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். தான் பெரிய ஸ்டார் என்பதால் வெளியே வந்தால் மக்கள் கூட்டம் கூடிவிடும் என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது எனவும், இது தெரியாமலா விஜய் அரசியலுக்கு வந்தார் என்றும் கேள்வி மேல் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மறைந்த எம்ஜிஆர், விஜயகாந்த் ஆகியோரும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள்தான். அவர்களிடமிருந்து விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அட்வைஸ் செய்துள்ளனர். இந்த நிலையில் களத்திற்கு செல்லாதது குறித்து விளக்கம் கொடுத்துள்ள விஜய், உங்கள் இடத்திற்கு நேரில் வந்து நிவாரணப் பொருட்கள் தந்திருக்கலாம். ஆனால் உங்களுடன் சகஜமாக பேசி குறைகளை கேட்டிருக்க முடியாது. அதனால்தான் நேரில் வர வைத்ததாக அடடே விளக்கம் கொடுத்துள்ளார் விஜய். லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான மக்களை மட்டும் நேரில் வைத்து குறைகளை கேட்ட விஜயின் அரசியல் புரிதல் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதற்கான பலனை கொடுக்கும் என்று நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர்.